பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு மீனா வந்து பாண்டியன் கிட்ட, மாமா என்கிட்ட பேசுங்க மாமா ப்ளீஸ், என்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல, அவர்கிட்டயாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க. உடனே பாண்டியன் வந்து, பேசாத மீனா, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா மீனாவை கண்டினியூஸாக திட்டிகிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா செந்தில் கோவமாயி, போதும் மீனாவை திட்டாதீங்க, மீனா மட்டும் அன்றைக்கி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுருப்பீங்க. நீங்கள் அரசி கல்யாணத்துக்காக வச்சுருந்த அந்த 10 லட்சம் ரூபாயை தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன், அதை திருடி தான் கொடுத்தேன் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாரும் முன்னாடியும் செந்தில் சொல்லிடுவான். உடனே கோமதி வந்து செந்தில் அரைஞ்சி, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக சொந்த வீட்டிலே திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கேள்விப்பட்ட பாண்டியன் ரொம்பவே வந்து கஷ்டமாயிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து, ஆமாம் இந்த வேலை பார்க்காம கவர்மெண்ட் வேலை எப்படியாவது நான் கிடச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பண்ணேன், நீங்களாம் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லுவாங்க. உடனே வந்து பாண்டியன் வந்து, ஊரில் போய் பாரு மற்ற அப்பாலாம் எப்படி பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்கன்னு, என்ன மாதிரி ஒரு நல்ல அப்பா உங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், யார் சொன்னா, நீங்க நல்ல அப்பான்னு யார் சொன்னான்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு மூஞ்சுக்கு நேராகவே செந்தில் வந்து கேட்டுருவாங்க. இதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க. மனசுடைஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட்ல நடக்க போகுது. செந்தில் செஞ்சது சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த பணத்தை திருடினது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா பாண்டியன் வந்து செந்திலுக்கு பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது வந்து அவரோட இஷ்டம், ஆனால் நல்ல அப்பாவா இல்லை அப்படின்னு செந்தில் சொன்னது ரொம்பவே தப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.